இப்ப வெள்ளைக்காரர்கள் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணாங்கல்ல, ஆட்சி பண்ணும் பொழுது வெள்ளையர்களை எதிர்த்து எல்லாரும் போராடணும். ஆனா வெள்ளையர்களை எதிர்த்து கிறிஸ்தவர்கள் மட்டும் போராடல. வரலாற்று ரீதியாக அதான் உண்மை. ஏன் போராடலன்னு கேட்டா அவங்க கிறிஸ்தவர்களா இருந்ததுனால. வெள்ளையர்கள் ஆட்சி பண்ணனவங்க கிறிஸ்தவர்களா இருந்த காரணத்தினால அவங்க என்ன செய்யல, எந்த விதமான வெள்ளையர்களுக்கு எதிரான எந்த ஒரு போராட்டத்திலையும் அவர்களுடைய பங்களிப்பு ஒண்ணுமே இருக்கவே இருக்காது. நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்காது, அவங்க ஒண்ணுமே செய்யல. இந்த போராட்டம் நடக்கிற காலத்துல முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு பெரிய வித்தியாசம் நடக்குது. என்ன நடக்குது? நாங்க வெள்ளைக்காரனை எதிர்க்கிற போராட்டம் இருக்கு இல்லையா, அதுல நாங்க அதிகமா பங்கெடுக்கிறோம். காந்தி சொல்றாரு ஒத்துழையாமை இயக்கம், அதாவது அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க கூடாதுங்கிறார். ஒத்துழைக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? வெள்ளைக்காரன் படிப்பை படிக்க கூடாது, வெள்ளைக்காரன் வேலை பார்க்க கூடாது, ஜட்ஜா இருந்தா ஜட்ஜி பதவி விட்டுருணும், பட்டம் வாங்கியிருந்தா பட்டத்துக்கு எரிஞ்சிடணும், அரசாங்கம் போடக்கூடிய எந்த டியூட்டியும் நம்ம பார்க்க கூடாது, இது செய்யுங்க ஒரு உத்தரவு போடுறாரு காந்தி. இந்த உத்தரவை யாருமே கேட்கல, முஸ்லிம்களை தவிர. அந்த காலகட்டத்தில் யாரு கேட்டா? மற்ற எல்லாரும் காந்தியுடைய இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஏத்துக்கிறாம அந்த வெள்ளைக்காரர்களுடைய எல்லா பதவிகளையும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதை முழுசா பின்பற்றினது யாருன்னா நாங்க தான். எந்த அளவுக்கு பின்பற்றணும்? ஆங்கிலம் படிக்கிறது மார்க்கப்படி தப்பு, ஹராம் அப்படின்னு நாங்க அறிவிச்சோம். அந்த காலத்துல எங்க அப்பன் பாட்டன்மார்கள் பள்ளி வாசல் என்ன பண்ணாங்க? வெள்ளைக்காரன் படிப்பு படிக்க கூடாது, அது பாவம். மார்க்கத்துல பாவம் கிடையாது. இவங்க இல்லாத ஒண்ணு சொன்னாங்க, தேசத்துக்காக வேண்டி, தேசம் விடுதலை பெறதுக்காக வேண்டி, வெள்ளைக்காரனை வெறுக்கிறதுக்காக வேண்டி. வெறுப்பு வரும். வெள்ளைக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, வெள்ளைக்கார மாதிரி கிராப் வெட்ட, கிராப் அந்த காலத்துல வெள்ளைக்காரன் வெட்டியிருப்பான், அந்த கிராப் வெட்டுறது கூடாது எங்க மக்களுக்கு. கிராப் வெட்டாதீங்க, அது வெள்ளைக்காரனுடைய முடி, வெள்ளைக்கார மாதிரி ஒன்று ஹேர் ஸ்டைல் இருக்கக்கூடாது, வெள்ளைக்கார மாதிரி பேண்ட் போடக்கூடாது, வெள்ளைக்காரன் படி படிக்க கூடாது, படிச்சவன்லாம் வெளியே வந்துரு, வேலை பார்த்தவங்க ராஜினாமா பண்ணிருன்னு சொன்னாங்க. எல்லாம் விட்டு ஓடியாண்டோம். நாங்க என்ன பண்ணிட்டோம்? படிப்பை விட்டோம், வேலையை விட்டோம், எல்லாத்தையும் விட்டு வெளியே ஓடியாந்துட்டோம். இந்த உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நீங்க காகிதம் இல்லத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் படிச்சுட்டு இருக்காரு, நெல்லையில படிச்சுட்டு இருக்கிறார். அப்ப இந்த காந்தியோட இந்த அறிவிப்பு வந்த உடனே படிப்பு விட்டு வெளியே வந்துட்டார். முஸ்லீம் லீக் தலைவர் இந்த காகிதம் இல்லத்து இஸ்மாயில் சாஹிப் இருக்காரு இல்லையா, அவர் வெளியே வந்துட்டாரு. அவர் காலத்தில் அரசியல் நடத்தின மற்ற தலைவர்கள் வெளியே வரல. அண்ணா அவர்கள் படிக்கத்தான் செஞ்சார். காந்தி சொல்ல கேட்டு அண்ணா படிப்பை விடல. அதை நெடுஞ்செழியன் படிச்சார். ஒரே காலத்தில் இருந்தவங்க காகிதம் இல்லத்து, நெடுஞ்செழியன், மதியழகன், அது மாதிரி கே கிருஷ்ணசாமி, சிவிகே சம்பத்து, இந்த மாதிரி பெரிய பெரியவங்க எல்லாம் நினைஞ்சிருந்தாங்க. திமுகவில் அரசியல் நடத்தினாங்க. எல்லாரும் படித்தார்கள். கலைஞர் படிக்கலன்னா அவர் ஃபெயில் ஆயிட்டனால படிக்கல, SSLC ஃபெயில் அவர், இல்லைன்னா அவரும் படிச்சிருப்பாரு. அப்ப அவர் காலத்தில் அரசியல் நடத்தின எல்லாரும் படித்தார்கள். இவர் ஒரு ஆள் படிப்பு விட்டு வந்தார். எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த நாட்டு விடுதலைக்காக வேண்டி நாங்க படிச்சுக்கிட்டு இருந்த நாங்க படிப்பை விட்டுட்டோம். எத்தனை ராவ் பகதூர் பட்டம் கொடுத்தான், பட்டத்தை விட்டுவிட்டோம். விட்டுறதா என்ன மாதிரி எங்க ஒரு தலைமுறை படிக்காத தலைமுறையா போச்சு. இப்ப காகிதம் இல்லத்து காலத்துல உள்ளவங்க எங்க தாத்தா காலம்னு வச்சுக்கிறீங்களேன். எங்க தாத்தா காலத்துல படிக்காட்டி என் தகப்பன் படிச்சிருப்பாரா? படிக்க மாட்டார். என் தகப்பன் படிக்காட்டி நான் படிச்சிருப்பேனா? இப்ப நாங்க அந்த வெள்ளைக்காரனை எதிர்க்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி இப்ப இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் படிப்பே இல்லாத சமுதாயமா நாங்க தெருவில் நிக்கிறோம். நாங்களே படிக்காத சமுதாயமாக நிக்கிறோம் ஒரு பக்கம். இதே காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய ஆட்சி இருந்த காரணத்தினால அந்த வெள்ளையர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பல ஏக்கர் நிலங்களை நாட்டின் இதயம் போன்ற பகுதிகளில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சுகள்ல பாத்தீங்கன்னா மெயினான ஏரியாக்கள்ல இன்னைக்கு 1000 கோடி கூட கொடுத்தா கூட கிடைக்காது. அந்த மாதிரியான இடங்கள்ல என்ன செஞ்சாங்க? பெரிய பெரிய அளவுக்கு இடங்களை ஃப்ரீயா கொடுத்தாங்க. கல்வி கூடங்களை கட்டுங்கன்றாங்க. அந்த தொடர்ச்சியா தான் வந்துகிட்டு இருக்குது. திடீர்னு வந்தது இல்ல. நாங்க தேச விடுதலைக்காக வேண்டி போடா நாயன்னு தூக்கி எரிஞ்சு வெளியே வரும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? கல்வி கூடங்களுக்கு பெரிய பெரிய இடத்தை ஃப்ரீயா, அரசாங்கத்தினுடைய இடம் அதெல்லாம் ஃப்ரீயா சர்ச்சுங்கிற பேர்ல, அவங்களுடைய வழிபாட்டு தலங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க? நிறைய கொடுக்கறாங்க. அந்த இடங்கள் தாராளமா இருக்கும் பொழுது அதுல கடைகள் கட்டி விடலாம், வருமானத்தை பெருக்கலாம், அதை கல்வி கூடங்கள் கட்டலாம். அதன் தொடர்ச்சி அவங்க பிள்ளைங்க படிப்பாங்க, அவங்க பிள்ளைங்க படிப்பாங்க. இவர்கள் இப்ப இருக்கக்கூடியவர்கள் 10 பைசா செலவழிக்காமலேயே அன்றைக்கு இருந்த வெள்ளையர்கள் அரசாங்கத்தின் மூலமாகவே அவங்க கல்வி கூடம் நடத்துவதற்குரிய எல்லா வசதிகளையும் அவங்க அப்ப பெற்றுட்டாங்க. அந்த தொடர்ச்சி இருக்கிற காரணத்தினால அவங்களால் காலேஜில் நடத்த, ஒரு கல்வி கூட வச்சா 10 நடத்தலாம். ஒண்ணு மட்டும் பெருசா ஆரம்பிச்சுட்டோம்னு சொன்னா கல்வி கூட மாதிரி சம்பாதிக்கிற தொழில் வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி அவங்க டெவலப் ஆயிட்டாங்க. நாங்க என்ன ஆனாவுல இருந்து நாங்களே இப்ப படிக்க போறோம். உங்களுக்கு இப்படி படிப்பு தர போறோம்.
நீங்க கேட்கறீங்க எங்களுக்கு ஏன் கல்வி கூட தரலன்னு. நாங்களே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்க இப்ப ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு சமுதாயத்திட்ட வந்து அவங்க மாதிரியா நடத்துறேன்னா எப்படி எங்களுக்கு முடியும்? அப்ப நாங்க ஒரு இடம் வாங்குறாண்டா நாங்க தான் வாங்கணும். அரசாங்கம் தருமா? அவங்களுக்கு அரசாங்கத்தில் கொடுத்த மாதிரி கொடுப்பாங்களா? நாங்க காசை கொடுத்து என்ன செய்யணும்? இடம் வாங்கணும். இன்னைக்கு சென்ட் 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் சின்ன சின்ன ஊர்கள்ல. மெட்ராஸுக்கு போனா ஒரு சென்ட் 1 கோடி வாங்குறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமையில நாங்க எங்கனக்குள்ள இடம் வாங்குறது, எங்கனக்குள்ள இது பண்றது, அது போல அனுமதி வாங்குறதுக்கு அவ்வளவு கெடுபடி. அந்த காலத்துல ஏமாண்டாலும் ஆரம்பிச்சுட்டு போயிடலாம். அதை தொடர்ச்சி இருக்கிறது. இன்னைக்கு ஒரு கல்லூரிக்கு அனுமதி வாங்க போனா அதுக்கு பல கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டும். அப்ப அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் நாங்க என்ன செய்யறோம்? இப்பதான் ஆனா படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்க படிச்சிருப்போம், உங்களுக்கு படிச்சிடலாம். நாங்க படிக்கலங்கும் போது நீங்க எங்க ஊர்ல வந்து கல்லூரி காலேஜ் நடத்தல, எங்களுக்கு ஏன் படிப்பு தரலன்னா என்ன? இல்ல, அது சாத்தியப்படாது. இது வரலாறு அடிப்படையில் எங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு பிழை. இது தேவையில்லாத ஒரு வேலை, புறக்கணிச்சிருக்க வேண்டியதில்லை. ஆங்கிலம் படிக்க இது ஒரு போராட்டமா? நான் படிக்க மாட்டேங்கிற ஒரு போராட்டமா? அவனை போட்டு அடிச்சா போராட்டம், அவனை போய் விரட்டினா ஒரு போராட்டம். நாங்க படிக்க மாட்டோம் இது போராட்டமா? வெள்ளைக்காரனை கோவிக்கிறோம்னு சொல்லிவிட்டு எங்களை அடிச்சுக்கிட்டோம். வெள்ளைக்காரன் அழிக்கணும், எங்களை அழிச்சுட்டு போயிட்டாங்க. அப்பம் பாட்ட மாறுவோம், எங்களை சந்தையில விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால நாங்க இன்னைக்கு பின்தங்கிற சமுதாயமா இருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இதுல கல்வி கூடம் எல்லாம் எங்களுக்கு முடியாது. இனிமே ஒரு 50-100 வருஷம் எங்களுக்கு ஆகணும். இனிமே நாங்க கஷ்டப்பட்டு இப்பதான் அந்த விழிப்புணர்வு உண்டாக்கிட்டு இருக்கிறோம். படிச்சு வர்றாங்க, நாளைக்கு பின்ன நடக்கும். அதுக்கு பாடுபடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, எங்க மார்க்கத்துல ஒரு நெறி ஒண்ணு இருக்குது. என்ன நெறி? கட்டாயப்படுத்தியோ ஆசை வார்த்தை காட்டியோ மதத்துல சேர்க்கக்கூடாது. கொள்கையை தான் நாங்க சொல்லணும். நீ வா, உனக்கு வீடு கட்டி தர்றேன், இது எங்க மார்க்கத்துல பாவம் சொல்லக்கூடாது. அவன் இந்த இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வர்றான்னு என்ன செய்யணும்? இது நல்ல கொள்கை, இது அறிவு பொருத்தமா இருக்குது, இது நன்மைன்னு வரணுமே தவிர, நீ வந்தா உன் கடனை நாங்க தீர்த்துறோம், வெளிநாட்டுக்கு விசா எடுத்து தர்றோம், கறவை மாடு வாங்கி தர்றோம், தையல் மிஷின் வாங்கி தர்றோம், குடிசைய ஓட்டு விட மாத்துறோம், உன் பிள்ளைக்கு படிப்பு தர்றோம், இது சொல்லக்கூடாது. நாங்க எப்படி செய்யணும்? எங்க மார்க்கம் சொல்லுகிறது லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்துல எந்த விதமான வற்புறுத்தலும் இருக்கக்கூடாது. அவங்கவுங்களா விரும்பி செய்வதைத்தான் கடவுள் ஏத்துக்குவாரு, வேற ஒரு நோக்கத்துக்கு செய்வதை ஏத்துக்கொள்ள மாட்டார்னு இருக்கிறதுனால, எங்கள்கிட்ட அப்படி இருந்தா கூட, நீங்க சொல்றபடி எங்கள்கிட்ட பெரிய பெரிய கல்வி கூட இருந்தா கூட அதை சேவையாக எல்லாருக்கும் கொடுப்போமே தவிர மத மாற்றுவதற்கு பயன்படுத்த மாட்டோம். எங்களுக்கு அனுமதி இல்லை. அப்படியே நாங்க நாளை பின்ன வந்துட்டா கூட தலித்து மக்களுக்கு கல்வி கொடுப்போம். இஸ்லாத்துக்கு நீ வந்தா தான் கொடுப்போம்னு சொல்ல மாட்டோம். நீ கல்வியை கத்துட்டு போ, இஸ்லாம் பிடிச்சிருந்தாவா, கல்வியை கத்துக்கிற தர்றதுக்காக நீ வர வேணாம். அப்படிதான் எங்க மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அந்த அடிப்படையில இப்போதைக்கு இல்ல, நாளைக்கு செய்யக்கூடியவங்களை வந்தாலும் இப்படி நாங்க செய்ய மாட்டோம். ஆசை வார்த்தை காட்டி மிரட்டி வேற வகையில் நாங்க ஆள் பிடிக்க மாட்டோம். அது ஒரு சேவையா தொண்டா தான் செய்வோம். என் பெயர் சுகுமார். இஸ்லாம் நாத்திகவாதத்தை எப்படி எதிர்கொள்கிறது? நாத்திகவாதிகள் என்ன செய்கிறது? இஸ்லாமிய நாத்திகவாதிகள். அதாவது நாத்திகவாதம்னா கடவுள் இல்லைங்கிற வாதம், நாத்திகம்னா கடவுளே கிடையாது. இந்த வாதத்தை இஸ்லாம் எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அதான் இஸ்லாம் எப்படி எதிர்கொள்ளுதுன்னு கேட்டா, அறிவுபூர்வமாக சிந்தித்து விளங்குறவன் தான் மனிதன். நாத்திகம் என்பது அதுக்கு எதிரானதா இருக்கு. அதைத்தான் பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிடுவாங்க. ஆனா உண்மையில் பாத்தீங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்வதுதான் மூட நம்பிக்கை, கடவுள் இருக்கிறார் என்று சொல்வதுதான் பகுத்தறிவு. இந்த விஷயத்தை இஸ்லாம் அளவுக்கு யார் என்ன செய்யல அவ்வளவு தெளிவாக விளக்குனது கிடையாது. இந்த நாத்திகவாதம் எதுல நிறுவப்பட்டிருக்கு தெரியுமா? கடவுள் இல்லைங்கிற வாதம். நீ கடவுளை பாத்தியா? இதுதான் அதனுடைய பேசிக். எங்க இருக்குது? கடவுளை நீ பாத்தியா? பார்த்தவன பாத்தியா? எவனாச்சும் பார்த்திருக்கிறானா? ஒத்தருமே பார்க்கலங்கும் போது பார்க்காத உன்னை ஏன் பண்ணி நம்புற? இதான் கேட்கிறாங்க. இது கேட்டா ஒரு அறிவுபூர்வம் மாதிரி தெரிகிறது. இந்த வாதமே ஒரு மடத்தனமான வாதம் தான். ஏன்? பார்த்ததை நம்புறதுக்கு பேர் பகுத்தறிவு கிடையாது. பார்த்ததை நாய் நம்பும், மனுஷன் நம்பணும்னு தேவையில்லை. கழுதை நம்பும், ஆடு மாடு நம்புமே. பார்த்து நம்புறதுங்கிறது ஒரு பகுத்தறிவா? ஒரு கோழி இருக்குது, நீங்க வளர்க்கிற கோழி உங்களை கரெக்டா கண்டுபிடிக்குதா இல்லையா? பேண்டா ஒடியாதா இல்லையா? இன்னொருத்தங்க கூப்பிட்டா போகுதா? நீங்க வளர்க்கிற நாய், நீங்க வளர்க்கிற ஆடு உங்களை கரெக்டா கண்டுபிடிக்குதுல? இவர் தான் முதலாளி, இவர் முதலாளி இல்ல. மேயறதுக்கு அவுத்து விடுற மாடு கரெக்டா மூடு வந்ததா இல்லையா? ஏன் வேற விட்டு நுழைய மாட்டேங்குது? அப்ப நம்ம என்ன பாக்குறோம்? பார்த்து நம்புறது என்பது எல்லா ஐந்தறிவு உள்ள எல்லா ஜீவனுக்கும் உண்டு. எதுக்கெல்லாம் கண் இருக்குதோ, ஆடு மாடு கழுதை குதிரை எறும்பு அம்புட்டுமே என்ன செய்யுது? எதுக்கெல்லாம் கண்கள் இருக்கிறதோ அது அனைத்துமே பார்த்து தான் நம்புகிறது. பார்க்கிறது அதுக்கு உண்டு, கேட்டு நம்புறது அதுக்கு உண்டு. நம்ம அலட்சம் ஓடுதா இல்லையா? கேட்டு நம்மளும் நமக்கும் கேட்டு நம்புறோம், அது அதுக்கு உண்டு.
5 புலன் சொல்றானா இல்லையா? பார்த்து அறிகிறது, கேட்டு அறிகிறது, ருசிச்சு சுவைத்து அறிகிறது, முகர்ந்து பார்த்து அறிகிறது, தொட்டு அறிகிறது. ஆக சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 புலன்களும் மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும், அதிகமான ஜீவராசிகளுக்கு இருக்கிறது. அப்ப இதை கொண்டுதான் இதுக்கு உட்பட்டதான் நம்ப வேண்டும் சொன்னால் அதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவுனா என்ன தெரியுமா? ஒன்றை